வெல்கம் டு தமிழ் கியூ. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணின் சிறுநீரை வைத்து ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையா என கண்டுபிடிக்க 2 வழிகள் இருக்குது. ஸோ அந்த 2 வழிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிற வழி என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ப்ரெக்னன்சி யூரின் டெஸ்ட் கிட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு டெஸ்ட் கிட்டை கொடுப்பாங்க. ஸோ அதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காய்ச்சல்னால் நம்ம வந்து செக் பண்ணக்கூடிய தெர்மோமீட்டர் மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூரின் ட்ராப் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸும், பக்கத்திலே வந்து ப்ரெக்னென்ட் அப்படின்னு 2 கோடும், நான் ப்ரெக்னென்ட்னு அப்படி ஒரு கோடும் வந்து ஒரு இமேஜ் மாதிரி போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா? அது யாருக்கு நம்ம வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ண போகிறோமோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா யூரின் பாஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அவங்களுடைய யூரினை எடுத்து ஒரு ட்ராப் வந்து நம்ம இந்த கிட்டில் வந்து விட்டோம் அப்படின்னா அதில் வந்து ரிசல்ட் காட்டும். ஸோ 2 கோடு காட்டுச்சுன்னா அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த கோடுமே காட்டலை அப்படின்னா அவங்க வந்து நான் ப்ரெக்னென்ட், அவங்க வந்து கர்ப்பமாக இல்லை அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 28வது நாள் முடிஞ்ச மறுநாள் காலையில் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து 2 கோடு காட்டி அவங்க வந்து ப்ரெக்னென்ட் அப்படின்னு வந்து நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ரிசல்ட் காட்டுச்சுன்னா அவங்க உண்டாயிருக்கிறது வந்து ஆண் குழந்தை. இதே டெஸ்ட்டை வந்து அன்னைக்கு காட்டும்போது ரிசல்ட் வந்து ஃபெயிலாக வந்து இதே டெஸ்ட்டை வந்து திரும்ப ஒரு வாரத்துக்கு கழிச்சு பண்ணும்போது பாஸ் ஆச்சு அப்படின்னா, அதாவது 2 கோடு வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் அப்படின்னு கன்ஃபார்மாக வந்து ரிசல்ட் காட்டுச்சுன்னா நீங்கள் உண்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தை. ஓகேவா? ஸோ இதே டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து பிளட் மூலமாகவும் பண்ணலாம். அது வந்து எப்படின்னா, நீங்கள் 28 நாள் முடியறதுக்கு 2 நாள் முன்னாடியே 26வது நாளே நீங்கள் போயிட்டு பிளட்டில் கொடுத்து பிளட் டெஸ்ட் எடுத்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு கன்ஃபார்மாக வந்து டாக்டர் சொன்னாங்கன்னா நீங்கள் உண்டாக இருக்கிறது வந்து ஆண் குழந்தை. ஓகேவா? ஸோ 2வது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து கருவில் இருக்கிறது ஆணா பெண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ பேக்கிங் சோடாவையும் யூரியும் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா ஷேக் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நுர மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம கருவில் இருக்கிறது வந்து ஆண் குழந்தை. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் எப்படி வந்து யூரினும் பேக்கிங் சோடாவும் நம்ம மிக்ஸ் பண்ணோமோ அதே மாதிரியே இருந்துச்சுன்னா நம்ம கருவில் இருக்கிறது வந்து பெண் குழந்தை. ஓகேவா? இந்த மாதிரியான 2 வழிகளில் நம்ம கருவில் இருக்கிறது வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் என்னுடைய சேனலில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.